நீங்க எதுல குடிக்கிறீங்க காஃபி டீலாம்? நான் குடிக்கிறது ஆக்சுவலா பிளாக் காஃபி தான் நான் வந்து குடிப்பேன் பிரதர். ஆக்சுவலா நான் தயிர் சாப்பிடுறேன் பிரதர். ஆனா மாட்டுப்பால்லேருந்து வர தயிர் சாப்பிடாது. வேர்க்கடலையிலேருந்து செய்யற தயிர் வந்து டிட்டோவா மாட்டுப்பால்லேருந்து வர தயிர் மாதிரியே தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, வேர்க்கடலை அரைச்சு அதை பால் ஆக்கிட்டு ஒரு நாள் நைட்டு உர ஊத்துனோம்னா அவ்வளவுதான் தயிர் வந்தது. கழுதையோட பாலோ இல்ல பன்னியோட பாலையோ குடிக்க சொன்னா அதை நான் எப்படி குடிக்கிறதுன்னு உடனே வந்து ஒரு அருவருப்பு படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகாலமான பழக்கம் தான். மாடும் மத்த வந்து பாலூட்டிகள் மாதிரி அதோட குட்டிக்காக மட்டும்தான் பால் வந்து சுரக்குது. அதுவும் இன்னொரு குட்டியோட தாய்ப்பாலை நம்ம எப்படி குடிக்கலாம், அதுகிட்ட இருந்து வலுக்கட்டாயமா எடுத்து நம்ம எப்படி குடிக்கலாங்கிறது தான் என்னோட வந்து கேள்வி. வீகன் தயிர் தான் கடையில போய் வாங்கணுங்கிறது கிடையாது. வீட்லயே நம்ம வந்து சாதாரண இந்த வேர்க்கடலையா இருக்கட்டும், இல்ல கேஷ்யூவா இருக்கட்டும், இல்ல பாதாமா இருக்கட்டும், சோயாவா இருக்கட்டும், இதனால நம்ம வந்து அரைச்சு அதுல இருந்து பால் எடுத்தே நம்ம வந்து தயிர் செய்யலாம். அதே மாதிரி இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் பாருங்க. பாதாமா இருக்கட்டும், கேஷ்யூவா இருக்கட்டும், இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். வேர்க்கடலையில நம்ம அரைச்சு தயிர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. வேர்க்கடலை நமக்கு சீப் தான். நம்ம வேர்க்கடலை, சோயா, ஓட்ஸ் இது எல்லாமே. இப்போ எங்க வீட்டுல சடனா கேஸ் காலி ஆச்சுன்னா ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு அண்ணா 10 ரூபாய்க்கு தயிர் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருவோம். ஆனா அதுக்காக நான் வெயிட் பண்ணி வேர்க்கடலை அரைச்சு ஒரு நாள் போட்டா அது 2 நாள் ஆயிடாது. எனக்கு அப்புறம் பசி வரைக்கும் நான் சாப்பிடவே முடியாதுல ஒரு தயிர். நம்ம வந்து டெய்லி இந்த உணவு சாப்பிட்றதுல நமக்கு வந்து கஷ்டம் இருக்கு அப்படின்னா நம்ம ரீசன்ஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லலாம். இப்போ நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்க எந்த கடையில போய் ஒரு எதுனாலும் வந்து ஒரு ரோடோரத்தில் உள்ள உணவு கடையா இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன கடையா இருக்கட்டும், எங்கனாலும் போய் உங்களால் விலங்குகள் சாராத சாப்பாடு உணவு சாப்பிட முடியும். ஒரு இட்லியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், பரோட்டாவா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், உப்மாவா இருக்கட்டும், இடியாப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளவோ உணவு இருக்கு. சமோசாவா இருக்கட்டும், என்ன ஸ்நாக்ஸ் எதுனாலுமே உங்களுக்கு விலங்குகள் சாராதது ஈஸியா கிடைக்கும். நம்ம இந்தியாவில இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்துட்டு அந்த மாதிரியான உணவு வாங்குறது கஷ்டம், காஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லவே முடியாது. எல்லா ஹோட்டல்ல, எல்லா ரெஸ்டாரண்ட்ல, எல்லா கடைகள்லையுமே வந்து கிடைக்குது. நம்ம வந்து சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா 0.1% எனக்கு இதனால எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால தயிர் என்னால உடனே போய் கடையில வாங்க முடியல, நான் தயிர் நான் வீட்டுல செஞ்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது இருக்கு. நம்ம ஒரு கம்பேரிஷன் பார்க்கணும். நம்மளோட அந்த நேரத்தை டயத்தை பார்க்குறோம். ஆனா இந்த நேரம் இந்த டயத்துக்காக நம்ம சாதாரண மாட்டுலேருந்து வர தயிர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த மாட்டுக்கு எவ்வளவு கொடுமை நடக்குது. அந்த மாட்டை வந்து கருவூட்டுறதே வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. செயற்கையா கருவூட்டுறாங்க. அதுவே அவங்க அதோட பேசிக் பாடி வயலேஷன். அதுக்கப்புறம் கன்றுக்குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் ஆண் கன்றுக்குட்டியா இருந்தா உடனே கறிக்கடைக்கு தான் வந்து விற்கிறாங்க. அதே இது பெண் கன்றுக்குட்டியா இருந்தா அதுக்கும் இதே நிலைமை தான். அதை கெட்டி போட்டு வளர்த்து பால் கறக்குறாங்க. பால் அப்படிங்கிறது தன்னோட ஒரு குழந்தைக்கு, ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள உறவு. அதை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முற்றிலும் தவறான ஒரு காரியமா தான் நான் வந்து ஆக்சுவலா பாக்குறேன். உணவுக்காக சாப்பிடுற எந்த விலங்குமே வேட்டையாடலை. அவங்கள வந்து பிறக்கிறதே இறைச்சிக்காகன்னு சொல்லி அவங்கள பிறக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம வலுக்கட்டாயமா கொள்றோம். ஸோ இதுக்கும் காட்டுல நடக்கிறதுக்கும் கம்பேரிஷன் வந்து சுத்தமாவே நம்ம பண்ண முடியாது பிரதர் ஆக்சுவலா.